வாவ்! 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 விக்ரம் ரசிகர்களுக்கு அப்படியே புல்லரிக்கிற மாரி செம்ம பக்காவான அப்டேட்டோட தான் வந்திருக்கேன். சூப்பரான அப்டேட்டு. இது வந்து நான் சற்றுமே எதிர்பார்க்கல. ஸோ படம் 2 நாள் தான்டா ஆச்சு ரிலீஸ் ஆகி. அதுக்குள்ள வந்து இவ்வளோ பெரிய ரீச்சா? அப்படி சொல்லி உடம்பு வந்து புல்லரிக்க வைக்கிறது. படத்தில வந்து சில விமர்சனங்கள் இருந்தாலும், விக்ரம் அவர்களோட நடிப்பு வந்து யாருமே குறை சொல்லாத அளவுக்கு தான் நடிச்சிருக்காங்க. அதுக்கு தான் வந்து இப்போ வந்து அங்கீகாரம் கிடைத்திருக்கு. இத பத்தி டீட்டெயிலா தான் பேசப் போகிறோம். அதாவது தங்கலான் இந்த திரைப்படம் ஆகஸ்ட் 15ஆம் தேதி உலகம் முழுவதும் வெளியானது. இந்த திரைப்படத்துக்கு பெரும் எதிர்பார்ப்பு இருந்தது அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். ஸோ இந்த எதிர்பார்ப்பை இந்த திரைப்படம் பூர்த்தி செஞ்சதா கேட்டால் எஸ் வந்து பூர்த்தி செஞ்சிருக்கு. பல பேருக்கு வந்து இந்த திரைப்படம் பிடித்து போயிருக்கு. சில பேருக்கு வந்து இந்த திரைப்படம் இந்த மாதிரி நல்லா இல்லை, அப்படி இருக்குது இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. லைட்டாக போர் அடிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனாலுமே வந்து மக்கள் மத்தியில் நல்ல விமர்சனம் பெற்றிருக்கிறது. வசூல் ரீதியாகவும் பெரிய வசூல் வந்து அடைந்திருக்கு. ஸோ தங்கலான் திரைப்படம் இது வரைக்குமே வந்து பாக்ஸ் ஆஃபீஸில் வந்து 70 கோடிக்கும் மேலே கலெக்ஷன் பண்ணியிருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இப்போ என்ன மேட்டர்னா, தங்கலான் திரைப்படத்துக்காக நடிகர் விக்ரம் அவர்களுக்கு விருது வந்து கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிற செய்தி வந்து கிடைத்திருக்கு. தமிழ் சினிமா வந்து தொடர்ந்து பெருமைகளை வந்து சேர்த்து வருகிறது அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். ஏற்கனவே சமீபத்தில் ரிலீஸ் ஆன தனுஷ் அவர்களோட 50வது திரைப்படம் ராயன் திரைப்படத்தோட ஸ்க்ரீன் பிளே வந்து பக்காவாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஆஸ்கார் அகாடமி வந்து ராயன் திரைப்படத்தோட ஸ்க்ரீன் பிளேவை என்கிட்ட கொடுங்க, நாங்கள் வந்து எங்களோட லைப்ரரியில் வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி ராயன் திரைப்படத்தோட ஸ்க்ரீன் பிளேக்கு ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம் கிடைத்தது. அதே மாதிரி வந்து தங்கலான் திரைப்படத்துக்கும் கிடைத்திருக்கு. ஏற்கனவே தங்கலான் திரைப்படம் ரிலீஸுக்கு முன்பே வந்து பெஸ்ட் இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் அவார்ட் கேட்டகரியில் நாமினேட் ஆகி இருந்தது ஈராக்கில். ஸோ அதுவே வந்து ரொம்ப பெருமையான விஷயமாக தான் பார்க்கப்பட்டது. ஏன்னா வந்து படம் வந்து ரிலீஸ் ஆகலை, அதுக்குள்ளே வந்து அங்கே இருக்கவங்க படத்தை பார்த்து, அதாவது இந்த படத்தை வந்து அந்த ஒரு அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு வந்து அனுப்பிச்சி வச்சுருக்காங்க. அங்கே இருக்க பார்த்து இதை வந்து நாமினேட்டும் பண்ணியிருக்காங்க. அதனால் அது பயங்கரமான விஷயமாக பார்க்கப்பட்டது. இப்போ வந்து அதே தொடர்ந்து விக்ரம் அவர்களுக்கு ஃபைனலாக அங்கீகாரம் வந்து கிடைத்திருக்கு. இந்த படத்தில் விக்ரம் அவர்களோட ஆக்டிங்கை பற்றி பேசணும்னா பேசிக்கிட்டே இருக்கலாம். ஒரு 3 வருஷம் உழைப்பு வந்து இந்த படத்துக்காக விக்ரம் அவர்கள் போத்திருக்காங்க. எவ்வளோ பெரிய உச்சத்தில் இருக்க ஒரு நடிகர் வந்து கோமணம் கட்டி நடிக்கணும் சொன்னால் எந்த நடிகரும் ஒத்துக்க முடியாது. தமிழ் சினிமா மட்டும் கிடையாது, இந்திய சினிமாவிலே நான் பெட்டு வைக்கிறேன். எந்த நடிகரும் வந்து இந்த மாதிரி நான் நடிக்கிறேன் படம் ஃபுல்லாக அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. ஒரு மாசான சீனாக இருந்தால் கூட பரவாயில்ல, நான் இந்த மாதிரி நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் விக்ரம் அப்படி இல்லாமல் நான் நடிக்கிறேன், இதுக்காக 3 வருஷம் செலவு பண்ண நான் தயார் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருப்பாங்க. இதை விக்ரம் கிட்டேயும் ஓப்பனாக கேட்டிருப்பாங்க. அதாவது வந்து நீங்கள் விஜய் அஜித் மாதிரி வந்து அவ்வளோ ஃபேன் பேஸ் உங்களுக்கு இல்லை அப்படின்னு கேட்கும்போது, நான் நினச்சா கமர்ஷியல் ஃபிலிம் வந்து பண்ணி சாமி மாதிரி தூள் மாதிரி ஒரு 10 ஃபிலிம் பண்ணால் பயங்கரமாக ரீச் ஆயிடுவேன், எனக்கு அது தேவையில்லை, எனக்கு வந்து கண்டென்ட் ஃபிலிம் வந்து வளர்க்கணும், தமிழ் சினிமா வளர்க்கணும் அப்படி சொல்லி கோயம்புத்தூரில் நடந்த மதுரையில் நடந்த ஒரு மீட்டிங்கில் வந்து சொல்லியிருப்பாங்க. அந்த ஒரு விஷயத்துக்காகவே விக்ரம் அவர்களுக்கு அவார்டு வந்து கிடைக்க போகிறது. எஸ் வந்து ஈராக்கில் பெஸ்ட் இன்டர்நேஷ்னல் ஃபிலிமில் வந்து நாமினேட் ஆன விக்ரம் அவர்களோட தங்கலான் திரைப்படத்துக்கு பெஸ்ட் ஆக்டர் இன்டர்நேஷ்னல் ஆக்டர் அப்படிங்கிற அவார்ட்லேயும் வந்து நாமினேட் ஆகியிருக்காங்க. அது வந்து 2 நாளைக்கு முன்னாடியே வந்து ஆகியிருக்காங்க. நான் இப்போ தான் பார்த்தேன். இது வந்து சூப்பரான விஷயமாக பார்க்கப்படுகிறது. தமிழ் சினிமாவிலேருந்து எத்தனையோ நடிகர்கள் வந்து வெளிநாட்டுக்கு சென்று அவார்டு வந்து வாங்கியிருக்காங்க. அதில் வந்து தனுஷ் அவர்கள் வந்து அவார்டு வந்து இன்டர்நேஷ்னல் ஃபிலிம்ஸ் அவார்ட்ஸ்லாம் வந்து வாங்கியிருக்காங்க. அதை தொடர்ந்து சூர்யா அவர்களுக்கும் நாமினேட் ஆகியிருக்கு. அதுக்கப்புறமா தளபதி விஜய் அவர்கள் மெர்சல் திரைப்படத்துக்காக வாங்கியிருக்காங்க. அதை தொடர்ந்து ஃபைனலாக விக்ரம் அவர்களும் வந்து ஈராக்கில் தி பெஸ்ட் ஆக்டர் அப்படிங்கிற அவார்டு வந்து வாங்க போகிறாங்க. இது வந்து தங்கலான் படத்துக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பெருமையாக தான் சேர்க்கப்படுகிறது. ஸோ வசூல் ரீதியாகவும் பெரிய ஹிட் ஆகுது, விமர்சனம் ரீதியாகவும் பெரிய ஹிட் ஆகுது, மக்கள் மத்தியிலும் வந்து நல்ல விமர்சனம் வந்து பெற்றுக்கொண்டு வருகிறது அப்படின்னு சொல்லி விக்ரம் அவர்களை இந்த ஒரு அங்கீகாரத்தை கொண்டாடி கொண்டும் வருகிறார்கள். விக்ரம் ரசிகர்கள் கொண்டாடி கொண்டும் இருக்கிறார்கள். ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன? ஸோ யாரெல்லாம் இந்த ஒரு அவார்டு விக்ரம் கையில் இருப்பதை பார்ப்பதற்கு வெயிட் பண்ணுறீங்க? தங்கலான் திரைப்படம் நீங்கள் பார்த்துட்டிங்களா? விக்ரம் அவர்களோட ஆக்டிங் வந்து எந்த அளவுக்கு பக்காவாக இருக்குது அப்படிங்கிற உங்களோட ஒப்பீனியனும் மறக்காமல் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி எல்லா நியூஸும் தக்க தெரிஞ்சுக்கணும்னா சப்ஸ்கிரைப். வாவ்! 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 விக்ரம் ரசிகர்களுக்கு அப்படியே புல்லரிக்கிற மாதிரி செம்ம பக்காவான அப்டேட்டோட தான் வந்திருக்கேன். சூப்பரான அப்டேட்டு. இது வந்து நான் சற்றுமே எதிர்பார்க்கல. ஸோ படம் 2 நாள் தான்டா ஆச்சு ரிலீஸ் ஆகி. அதுக்குள்ளே வந்து இவ்வளோ பெரிய ரீச்சா? அப்படி சொல்லி உடம்பு வந்து புல்லரிக்க வைக்கிறது. படத்தில் வந்து சில விமர்சனங்கள் இருந்தாலும், விக்ரம் அவர்களோட நடிப்பு வந்து யாருமே குறை சொல்லாத அளவுக்கு தான் நடிச்சிருக்காங்க. அதுக்கு தான் வந்து இப்போ வந்து அங்கீகாரம் கிடைத்திருக்கு. இதை பற்றி டீட்டெயிலாக தான் பேச போகிறோம். அதாவது தங்கலான் இந்த திரைப்படம் ஆகஸ்ட் 15ஆம் தேதி உலகம் முழுவதும் வெளியானது. இந்த திரைப்படத்துக்கு பெரும் எதிர்பார்ப்பு இருந்தது அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். ஸோ இந்த எதிர்பார்ப்பை
எதிர்பார்ப்பை இந்த திரைப்படம் பூர்த்தி செஞ்சதா கேட்டால் எஸ் வந்து பூர்த்தி செஞ்சுருக்கு. பல பேருக்கு வந்து இந்த திரைப்படம் பிடித்து போயிருக்கு. சில பேருக்கு வந்து இந்த திரைப்படம் இந்த மாதிரி நல்லா இல்லை, அப்படி இருக்குது இப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. லைட்டாக போர் அடிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனாலுமே வந்து மக்கள் மத்தியில் நல்ல விமர்சனம் பெற்றிருக்கிறது. வசூல் ரீதியாகவும் பெரிய வசூல் வந்து அடைந்திருக்கு. ஸோ தங்கலான் திரைப்படம் இது வரைக்குமே வந்து பாக்ஸ் ஆஃபீஸில் வந்து 70 கோடிக்கும் மேலே கலெக்ஷன் பண்ணியிருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இப்போ என்ன மேட்டர்னா, தங்கலான் திரைப்படத்துக்காக நடிகர் விக்ரம் அவர்களுக்கு விருது வந்து கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிற செய்தி வந்து கிடைத்திருக்கு. தமிழ் சினிமா வந்து தொடர்ந்து பெருமைகளை வந்து சேர்த்து வருகிறது அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். ஏற்கனவே சமீபத்தில் ரிலீஸ் ஆன தனுஷ் அவர்களோட 50வது திரைப்படம் ராயன் திரைப்படத்தோட ஸ்க்ரீன் பிளே வந்து பக்காவாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஆஸ்கார் அகாடமி வந்து ராயன் திரைப்படத்தோட ஸ்க்ரீன் பிளேவை என்கிட்ட கொடுங்க, நாங்கள் வந்து எங்களோட லைப்ரரியில் வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி ராயன் திரைப்படத்தோட ஸ்க்ரீன் பிளேக்கு ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம் கிடைத்தது. அதே மாதிரி வந்து தங்கலான் திரைப்படத்துக்கும் கிடைத்திருக்கு. ஏற்கனவே தங்கலான் திரைப்படம் ரிலீஸுக்கு முன்பே வந்து பெஸ்ட் இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் அவார்ட் கேட்டகரியில் நாமினேட் ஆகி இருந்தது ஈராக்கில். ஸோ அதுவே வந்து ரொம்ப பெருமையான விஷயமாக தான் பார்க்கப்பட்டது. ஏன்னா வந்து படம் வந்து ரிலீஸ் ஆகலை, அதுக்குள்ளே வந்து அங்கே இருக்கவங்க படத்தை பார்த்து, அதாவது இந்த படத்தை வந்து அந்த ஒரு அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு வந்து அனுப்பிச்சி வச்சுருக்காங்க. அங்கே இருக்க பார்த்து இதை வந்து நாமினேட்டும் பண்ணியிருக்காங்க. அதனால் அது பயங்கரமான விஷயமாக பார்க்கப்பட்டது. இப்போ வந்து அதே தொடர்ந்து விக்ரம் அவர்களுக்கு ஃபைனல் அங்கீகாரம் வந்து கிடைத்திருக்கு. இந்த படத்தில் விக்ரம் அவர்களோட ஆக்டிங்கை பற்றி பேசணும்னா பேசிக்கிட்டே இருக்கலாம். ஒரு 3 வருஷம் உழைப்பை வந்து இந்த படத்துக்காக விக்ரம் அவர்கள் போத்திருக்காங்க. இவ்வளோ பெரிய உச்சத்தில் இருக்க ஒரு நடிகர் வந்து கோமணம் கட்டி நடிக்கணும் சொன்னால் எந்த நடிகரும் ஒத்துக்க முடியாது. தமிழ் சினிமா மட்டும் கிடையாது, இந்திய சினிமாவிலே நான் பெட்டு வைக்கிறேன், எந்த நடிகரும் வந்து இந்த மாதிரி நான் நடிக்கிறேன் படம் ஃபுல்லாக அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. ஒரு மாசான சீனாக இருந்தால் கூட பரவாயில்ல, நான் இந்த மாதிரி நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் விக்ரம் அப்படி இல்லாமல் நான் நடிக்கிறேன், இதுக்காக 3 வருஷம் செலவு பண்ண நான் தயார் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருப்பாங்க. இதை விக்ரம் கிட்டேயும் ஓப்பனாக கேட்டிருப்பாங்க. அதாவது வந்து நீங்கள் விஜய் அஜித் மாதிரி வந்து அவ்வளோ ஃபேன் பேஸ் உங்களுக்கு இல்லை அப்படின்னு கேட்கும்போது, நான் நினச்சா கமர்ஷியல் ஃபிலிம் வந்து பண்ணி சாமி மாதிரி தூள் மாதிரி ஒரு 10 ஃபிலிம் பண்ணால் பயங்கரமாக ரீச் ஆயிடுவேன், எனக்கு அது தேவையில்லை, எனக்கு வந்து கண்டென்ட் ஃபிலிம் வந்து வளர்க்கணும், தமிழ் சினிமா வளர்க்கணும் அப்படி சொல்லி கோயம்புத்தூரில் நடந்த மதுரையில் நடந்த ஒரு மீட்டிங்கில் வந்து சொல்லியிருப்பாங்க. அந்த ஒரு விஷயத்துக்காகவே விக்ரம் அவர்களுக்கு அவார்டு வந்து கிடைக்க போகிறது. எஸ் வந்து ஈராக்கில் பெஸ்ட் இன்டர்நேஷ்னல் ஃபிலிமில் வந்து நாமினேட் ஆன விக்ரம் அவர்களோட தங்கலான் திரைப்படத்துக்கு பெஸ்ட் ஆக்டர் இன்டர்நேஷ்னல் ஆக்டர் அப்படிங்கிற அவார்ட்லேயும் வந்து நாமினேட் ஆகியிருக்காங்க. அது வந்து 2 நாளுக்கு முன்னாடியே வந்து ஆகியிருக்காங்க, நான் இப்போ தான் பார்த்தேன். இது வந்து சூப்பரான விஷயமாக பார்க்கப்படுகிறது. தமிழ் சினிமாவிலேருந்து எத்தனையோ நடிகர்கள் வந்து வெளிநாட்டுக்கு சென்று அவார்டு வந்து வாங்கியிருக்காங்க. அதில் வந்து தனுஷ் அவர்கள் வந்து அவார்டு வந்து இன்டர்நேஷ்னல் ஃபிலிம்ஸ் அவார்ட்ஸ்லாம் வந்து வாங்கியிருக்காங்க. அதை தொடர்ந்து சூர்யா அவர்களுக்கும் நாமினேட் ஆகியிருக்கு. அதுக்கப்புறமா தளபதி விஜய் அவர்கள் மெர்சல் திரைப்படத்துக்காக வாங்கியிருக்காங்க. அதை தொடர்ந்து ஃபைனலாக விக்ரம் அவர்களும் வந்து ஈராக்கில் தி பெஸ்ட் ஆக்டர் அப்படிங்கிற அவார்டு வந்து வாங்க போகிறாங்க. இது வந்து தங்கலான் படத்துக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பெருமையாக தான் சேர்க்கப்படுகிறது. ஸோ வசூல் ரீதியாகவும் பெரிய ஹிட் ஆகுது, விமர்சனம் ரீதியாகவும் பெரிய ஹிட் ஆகுது, மக்கள் மத்தியிலும் வந்து நல்ல விமர்சனம் வந்து பெற்றுக்கொண்டு வருகிறது அப்படின்னு சொல்லி விக்ரம் அவர்களை இந்த ஒரு அங்கீகாரத்தை கொண்டாடி கொண்டும் வருகிறார்கள். விக்ரம் ரசிகர்கள் கொண்டாடி கொண்டும் இருக்கிறார்கள். ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன? ஸோ யாரெல்லாம் இந்த ஒரு அவார்டு விக்ரம் கையில் இருப்பதை பார்ப்பதற்கு வெயிட் பண்ணுறீங்க? தங்கலான் திரைப்படம் நீங்கள் பார்த்துட்டிங்களா? விக்ரம் அவர்களோட ஆக்டிங் வந்து எந்த அளவுக்கு பக்காவாக இருக்குது அப்படிங்கிற உங்களோட ஒப்பீனியனும் மறக்காமல் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி எல்லா நியூஸும் தக்க தெரிஞ்சுக்கணும்னா சப்ஸ்கிரைப்